ஜோதிடமே நம்ம வாழ்வியலில் சேர்ந்த ஒரு விஷயந்தாங்க. அந்த காலத்து முன்னோர்கள் இதை வந்து சொல்வாடியில் ஒரு வழக்கு மொழியில் சொல்லிட்டு போனாங்க. ஓகே, அதே தான் நாங்கள் இப்போ அது கர்மா, பூர்வ ஜென்மத்து பலன், பூர்வ ஜென்மத்து பாவ பலன், புண்ணிய பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா? சாதத்தை வேஸ்ட் பண்ணாதரா, பிற்காலத்தில் சோறு கடிக்காமல் கஷ்டப்படுவேன். ஓகே, எங்கள் அம்மா என்னை சொல்லி வளர்த்தது தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சம் இருக்குங்க. சாதம் சாப்பாடு இது ரெண்டுமே சந்திரன் காரகத்துவம். நீங்கள் போன ஜென்மத்தில் யாருக்காவது சாப்பாடு போடாமல் அவங்களுக்கு கொடுமை பத்துனீங்க, இதை சாதத்தை வேஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதுக்கு பிராயச்சித்தமாக நீங்கள் கண்டினியூஸாக அன்னதானமாக கொடுத்து சாதமாக அடுத்தவங்களுக்கு போட்டு அந்த பிராயச்சித்தை தேடிக்கணும். இதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. சரி, இதை நீங்கள் செய்ய வைக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சாப்பாடுனாலே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஒரு சில பேர் சாப்பாட்டை பார்த்தா வெறுப்பு வரும். ஒரு சில பேர் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஆகாதுங்க. ஹோட்டல் சாப்பாடு தான் கிடையாது, வீட்டு சாப்பாடே ஆகாது. ரொம்ப கஷ்டம்.